இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2024 ரிலீஸ் ஆன டோசன் கைப் அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் இல்லை காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வாத்தியாரை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்து பயந்து ஓடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாத்தியார் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்த்த ஆவியாக வந்து என்ன பாடுபடுத்துகிறாரு, அவங்களோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர ஹாரர் அண்ட் த்ரில்லர் கலந்து சொன்ன படம் தான் இந்த படம். ஸோ ஒன்லைன் வந்து போதும் நான் நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2006 வருஷம் செமராங் அப்படிங்கிற ஒரு இடத்துல காட்டுறாங்க. ஸோ நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்திங்கன்னா விண்டோ வழியாக வெளியே பார்த்துட்ருக்கு. ஸோ சடனாக வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ இந்த பொண்ணோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெடல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பயந்துகிட்டே வந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் காலியாகிடுச்சு, குடிக்கிற தண்ணியும் காலியாகிடுச்சு. ஸோ எடுக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவோட ஓட்ட வழியாக பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து நடந்து வர மாதிரி இருக்குது. ஸோ பயத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு போயிட்டு படிக்கிற மாதிரி வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. சடனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து இன்னும் வந்து ஹோம்ஒர்க் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு அப்பா எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிடணும், அப்புறம் தான் வந்து இந்த ரூம் விட்டே வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிப்ரெஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டென்ட் மாதிரி இருக்குது. அந்த டென்ட்டில் உட்காந்து பயங்கரமாக அழுகுது. ஏன்னா நீ சரியாக படிக்கல அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில் நீ வந்து யூஸ்லெஸ் ஆகிடுவ, நீ வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த பொண்ணுக்கு வந்து காதில் கேட்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்து தேடி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிஷா. அந்த பொண்ணை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தேடிட்டு இருக்காரு. பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. டக்குன்னு விண்டோ வழியாக வெளியில் வந்து பார்த்தா அந்த பொண்ணு மேலே இருந்து கீழே வந்து அந்த கம்பியில் குத்தி அவர் கண்ணு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா துடிச்சு இறந்து போயிடுது. இந்த இடத்துல தான் இந்த படத்தோட பேரே போடுறாங்க. கட் பண்ணால் 2016 வருஷத்தை காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அலாரம் வந்து அடிச்சிட்ருக்கு. அந்த அலாரத்தில் டைமாக பார்த்தோன்னா வேகமாக எந்திரிச்சிட்டு இருக்கா இல்லையா, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். காலேஜுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக குளிச்சுட்டு காலேஜுக்கு வர்றா. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாமோட ரிசல்ட் போல் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ்லேயே 4 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலு. இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கா இல்லையா இந்த சிகப்பு முடிக்காரி, இவ பேர் வந்து பார்த்திங்கன்னா மாயா. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேருமே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக யாரோட சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒருத்தர் அவரோட பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசியிருந்தார். ஆக்சுவலாக அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்தி. ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார் போல் இருக்குது. ஸோ அவரோட சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா வந்து கூட வந்துட்டுருக்கேன் இந்த பச்சை முடிக்காரன்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா. அவன் வந்து ஜாலியாக காமிக்ஸ் படிச்சுட்டு இதெல்லாம் இன்னும் ஒரு பெரிய மேட்ரா வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தன் வரான் இல்லையா, இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபட்டா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன இதுக்கே இவ்வளோ பயப்படுற, நேற்று வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை கூட்டு போய் வெளுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை விலக்கி கட்டுறான். பார்த்தா குச்சியில் வெளுன்னு வெளுத்ததுக்கான அடையாளம் இருக்குது. இதையே வாங்கிட்டு நான் ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன், நீங்கள் என்ன இதுக்கெல்லாம் பயந்துட்டுருங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி போய் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா அந்த பக்தின்ற வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நடந்து வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலாக இவர் கையில் வந்து அந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சுருக்காரு இல்லையா, அந்த ஸ்டிக்கோட சவுண்டு கேட்டாலே அங்கே சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செதறி ஓடுறாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. 3 பேர் நீங்கள் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கீங்க, என்னை வந்து ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இவங்க 3 பேத்துக்கும் பீதி வேறு தாங்கலை. ஹீரோயின் வேறு இன்னும் வந்து சேரலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சார் வேறு கூப்பிட்டுருவார், என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. சார் வேறு கூப்பிட்டாரு, இன்றைக்கி நமக்கு வந்து அடி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே வந்து வந்துட்டுருக்காங்க. அதே டைம் நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. ஐயோ ஏற்கனவே கிளாஸுக்கு டைம் ஆச்சு, 15 நிமிஷத்தில் வர சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அவரை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷமாக இவர் வந்து லெக்சரர் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட சப்ஜெக்டில் யாருமே ஃபெயில் ஆனது இல்லையா, ஆனால் இந்த 4 பேரும் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால் அவர் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கார். அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து என் சப்ஜெக்டில் வந்து சரியாக வந்து படிக்கல, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகுறீங்க, அதனால் உங்களுக்கு இனிமேல் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும்போது சுற்றி இருக்க எல்லாருமே சாரி இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்றாங்க. பட் ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து 7 o'clock வந்து என்னோடய கிளாஸ்க்கு நீங்கள் வந்துடணும், ஸ்பெஷல் கிளாஸு 7 to 9 அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துலேருந்து போகலை. ஏன்னா இந்த லெக்சரர் கையில் வச்சுருந்த அந்த டெடி பேர் பொம்மை வந்து கீழே விழுந்துடும்.
ஸோ ஆக்சுவலாக இந்த பொம்மைக்கும் அவருக்கும் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது போல இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பொம்மையை வந்து ஒரு கேரக்டராக வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவரும் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஹீரோயினோட அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தையல்லாம் பண்ணி அதில் வர வருமானத்தை வச்சு பொண்ணை வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு உன்னை வந்து நான் காப்பாற்றிட்டு இருக்கேன், நீயும் அதே மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நல்லா படி, அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா இதை நினச்சி பெருமைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து படிக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த சிகப்பு முடிக்காரி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏதோ பதட்டமாக ஃபோனில் பேசிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அவள் ரூமுக்கு போயிட்டு ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது. ஸோ அவள் ரூமில் போய் ஒரு டேப்லெட் எடுத்து வேகமாக போடுறா. ஸோ இவளுக்கு ஆக்சுவலாக வந்து டிப்ரெஷன் ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது. ஏன்னா இவளோட அப்பாவும் இதே மாதிரி தான் படி அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து டார்ச்சர் பண்ணுவார் போல இருக்குது. அதுக்கு பயந்துட்டு தான் ஹாஸ்டல் வந்து சேர்ந்துருப்பா. அதே மாதிரி இந்த லெக்சரர் பக்தி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு ஷார்ப்பாக 7 o'clock வந்து கிளாஸ் வரேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அங்கே நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அவரோட பேக்கில் இருந்து அந்த பொம்மை வந்து கீழே விழுந்துருது. அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக நான் ரோட்டில் நிற்கும் போது ஒரு லாரி வந்து அடித்து தூக்கிடுது. இந்த ஆக்சிடெண்ட்டில் மனுஷன் பாவம் கந்தரக்கோலமாகி இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த விஷயம் தெரியாமல் நம்ம ஹீரோயின், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் வந்து கரெக்ட் 7 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாத்தியார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியும் வாத்தியார் வர மாதிரி தெரியல. அதனால் வாத்தியாரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க காசிப் பேசுகிறாங்க. நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்த மாதிரி இவரோட பொண்ணு வந்து இறந்து போனதுக்கும் இவர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறதும் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களே அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சிகப்பு முடிக்காரையும் பச்சை முடிக்காரும் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஒரே மயான அமைதியாக இருக்குது. ஏன்னா நைட் கிளாஸ்க்கு இவங்களை தவிர அவர் யாருமே அங்கே இல்லையா, அதனால் வந்து இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. ஆக்சுவலாக நம்ம வாத்தியாரோட பொண்ணு இறந்து போனதுக்கும் வாத்தியாருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அவள் ஏன் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமர்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டே இருக்காங்க. இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டைமும் கிட்டத்தட்ட வந்து 8 மணி ஆக போகுது. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு முடிக்காரி, பச்சை முடிக்காரன், அப்புறம் இந்த குண்டு பையன் அப்படின்னு சொல்கிறதுனால யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பெட் நேம் மாதிரி வச்சு நம்ம கூப்பிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 மணி ஆக போகிறதுனால இந்த குண்டு பையன் இருக்கான் இல்லைங்களா, அவன் என்ன சொல்கிறான்னா, டைம் வேறு ஆகிட்டுருக்கு, வாத்தியார் வேறு வர மாதிரி தெரியல, அதனால் நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போகிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு தெரியாது வாத்தியார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க கிளம்புற டைம் பார்த்து திடீர்னு வாத்தியார் வர்ற மாதிரி இருக்குது. என்னடா இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகி மனுஷன் இறந்து போனார், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக வாத்தியார் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆவி தாங்க வந்திருக்கு. பார்த்துக்குங்க, மனுஷன் செத்ததுக்கு அப்புறமும் இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஆவியாக வந்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்கில் வந்து அவர் பயங்கர ப்ரொஃபஷனாக இருக்கார். ஒன்றுமே நடக்காத மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் இவர் மேலே பயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு முடிக்காரிக்கு குரூப்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நம்மளோட வாத்தியார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டார் ஸ்பாட்லே, ஸோ அவரோட இறுதி அஞ்சலி வந்து இந்த டைமில் வந்து நடக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே வந்து இந்த சிகப்பு முடிக்காரிக்கு வந்து செம்ம டர்ராயிருது. அவள் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டுறா, இங்கே பாரு நம்ம வாத்தியார் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு குரூப்லேயே அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்திருக்கிறது யார், வாத்தியாரா இல்லை பேயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மாற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மெசேஜை பார்த்துட்டு முன்னாடி இருக்கக்கூடிய வாத்தியாரையும் பார்த்துட்டு எல்லாருமே பேனிக் ஆகுறாங்க. ஒரு பேய் ஆகிட்டார், இருந்தாலும் செவுத்துக்கிட்ட போயிட்டு சாக் பீஸை வச்சுட்டு கோடு போட்டுட்டு விளாண்டுட்டு இருக்காரு அவர். சரி ஓகே, இங்கே வந்திருக்கிறது பேயா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை முடிக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கையில் இருக்க ஒரு கண்ணாடி வச்சு அவரோட கால் தெரியுதான்னு பார்த்தா ஆக்சுவலாக கண்ணாடியில் அவரோட கால் வந்து தரையிலே படலைங்க, காற்றுல வந்து அவர் மிதந்துட்டுருக்காரு. இவர் பேய் அப்படின்ற விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணுறதை பார்த்து இவங்க செதறிடுறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் அவர் ஆக்சிடென்ட் ஆகி பேய் ஆகிருக்காரு அப்படிங்கிறத இவங்க பார்த்துட்டு சடனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சிகப்பு முடிக்காரி பயத்தில் காலேஜ் விட்டு வெளியில் ஓடிடுறான். மித்த 3 பேர்த்தையும் கிளாஸ் முடிக்காமல் வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ன் பண்ணுறாரு. ஆனாலும் இவங்க கேட்காம காலேஜ் விட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ இந்த பச்சை முடிக்காரன் திடீர்னு வாத்தியார் பேசுகிறத திரும்பி பார்த்தா குட்டையாக இருந்த மனுஷன் திடீர்னு சீனிங் அளவுக்கு பெருசாக வளர்ந்துட்டாருங்க. இதை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் மூச்சிறக்கே வெளியில் ஓடி வந்து வாட்ச்மேன்ட்ட சொல்கிறாங்க, அண்ணன் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாத்தியார் வந்து இறந்து போய் பேயாக வந்திருக்காரு, நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம், நம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா சொல்கிற, பேயெல்லாம் நீங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவர் வேறு இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க, நானே அவரோட இறுதி அஞ்சலிக்கு தான் போயிருக்கேன், நீங்கள் நம்பலைன்னா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூப்பிட்டு போகிறாரு. அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் மேலே அப்போதைக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்குது. இந்த 4 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பார்த்தது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வர்றாங்க. பார்த்தா உண்மையாலுமே இவர் இறந்து
போயிட்டார் இல்லையா, அவருக்காக இறுதி அஞ்சலிலாம் நடந்துகிட்ருக்கு. வெளியில் இருக்கவங்களுமே வந்து இவரை பற்றி காசிப்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மனுஷனோட குழந்தை இறந்து போயிடுச்சு, அதே மாதிரி ஒய்ஃபும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இவர் கால் இப்படி ஆகிடுச்சு, இவர் இறந்து போன விஷயம் தெரிஞ்சுமே இவங்க அம்மா இன்னும் இவங்களை வந்து பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே காசிப் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாத்தியாரை வந்து இறந்து போயிருப்பார் இல்லையா, ஸோ அவர் முகம் வேறு ரொம்ப அகோரமாக ஆகிடுச்சு. அதனால் வந்து எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்காங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு சும்மா பயமாக இருக்குது. ஐயோ இவர் வேறு இறந்து போயிட்டார், நம்ம காலேஜில் வேறு இவர் ஆவியாக பார்த்துருக்கோம், இங்கே என்னடானா இவருக்கு இறுதி அஞ்சலி வேறு நடந்துகிட்ருக்கு, இவரை பற்றின விஷயங்களே கொஞ்சம் மர்மமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து நோட்டீஸ் பண்ணுறா. அந்த டைம்னு பார்த்தா திடீர்னு காத்தடிக்கும், ஒரு முகத்துலேருந்து அந்த துணி வேறு விளைகிறது. இதை பார்த்து இந்த பச்சை முடிகாரனும் சிகப்பு முடிகாரையும் பயத்தில் அள்ளு விடுது அவங்க எல்லாத்துக்குமே. ஆனால் அந்த குண்டு பையனும் நம்ம ஹீரோயினும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அங்கே ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா சைடில் உட்காந்துட்டு இவரையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து அந்த பக்தின்ற லெக்சரர் வந்து இறந்து போயிட்டார் இல்லையா, ஸோ அவரோட கிளாஸ் வந்து இனிமேல் நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பேருமே நேற்று வந்து நைட் கிளாஸ் வச்சார். அப்போ வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமும் ஆவியாக வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஏதோ ரூமரை கிளப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. ஏற்கனவே இந்த லெக்சரருக்கு வந்து பார்த்திங்கன்னா கில்லர் லெக்சரர், அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாணவர்கள்ட்ட வந்து கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் மூர்க்கத்தனமாக நடந்துக்கூடிய ஒரு வாத்தியார் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ அதனால தான் காலேஜே வந்து பயந்து நடுங்குது. ஸோ அங்கே கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட உடம்பை வந்து ஒரு லேடி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த லேடி பேர் வந்து பார்த்திங்கன்னா கீதா. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எதுவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்துட்டு அந்த ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணும்போது அதோட ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தா டேபிள் மேலே யாரோ படுத்துருக்க மாதிரி இருக்குது. சம்திங் இவரை பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த சவுண்டு கேட்குறதுனால சடனாக டேபிளில் பார்த்தா இந்த ஆக்சிடெண்ட்டாக இறந்து போனார் இல்லையா, ஸோ அவரோட ஆவி தான் வந்து இவங்களை பயங்கரமாக பயமுறுத்த ட்ரை பண்ணுது. ஸோ இவர் வந்து பயமுறுத்துறத பார்த்து அந்த லேடி பயத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேபிளை வந்து தள்ளி விட்டுறாங்க. அது வந்து அவங்க மேலே விழுந்துருது. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவோட பையன் வந்து சடனாக அந்த டேபிளை எடுத்துகிட்டு அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம ஹீரோயின், அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அந்த பையன் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் ஆகிடுச்சா, ரொம்ப சீரியஸாக வேறு இருக்காங்க, பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மேபி அவரோட கிளாஸை சரியாக அட்டன் பண்ணாமல் வந்துட்டோம், அதனால தான் வந்து அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கிறதுனால அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சிகப்பு முடிக்காரி வந்து வெளியில் வரும்போது அந்த இடத்துல பார்த்தா நம்ம வாத்தியாரோட ஆவி இருக்குது. ரெண்டாவது, அந்த ஆவி இவ்வளோ விரட்டுற மாதிரியும் இருக்குது. இவளோட சத்தம் கட்டி ஹீரோயின் வெளியில் வந்து பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. பட் ஆனால் நமக்கு காட்டுறாங்க அவரோட ஆவி வந்து இந்த சிகப்பு முடிக்காரியை தொடர்ந்து விரட்டிட்டு ஓடிட்டே இருக்குது. அவளுக்கே இருக்குன்னு டிப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் இவர் ஆவி வேறு இருக்குன்றதுனால ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சடனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவி பயமுடுத்தவும் ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே வந்து அடிபட்டுருது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வராங்க. இவளோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஹீரோயினும் வந்து கேட்குறா, நீ வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அவரோட ஆவி தான், நம்ம வந்து சரியாக படிக்காதனால தான் நம்மளை வந்து இந்த மாதிரி அந்த ஆவிலாம் பண்ணிகிட்ருக்கு, இருந்தாலும் கூல் டவுன், நீ வந்து ஒன்றும் இது பண்ணாத, நம்ம வந்து இப்போ மிஸ்டர் கீதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடமுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆகிடுச்சு, ஸோ வந்து அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கீழே உள்ள சிகப்பு முடிகாரிக்கு கையில் செம்மையாக அடிபட்டுருது. அவள் வேறு தேம்பி தேம்பி அழுந்துகிட்டே இருக்கா. நம்ம என்ன தான் வந்து கடவுள்கிட்ட வேணுனாலும் நம்மளையும் வந்து அந்த ஆவி வந்து விரட்டிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கீதா அப்படின்றவங்களையும் இந்த ஆவி விரட்டிகிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. சரி, இது எல்லாத்தையுமே நம்ம காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜோட பிரின்ஸ்பால்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற கதையை எதுவுமே அவர் நம்புற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ச்மேனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, மேபி நீங்கள் வந்து பார்த்தது வந்து உங்களோட இல்யூஷனாக இருக்கலாம், மேபி நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறதுனால அதை நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம், பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே நம்ம காரணம் நம்மளோட மூளை தான். ஸோ அது சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி சொல்லி அவர் வந்து அனுப்பி விட்டுறாரு. பட் இங்கே வந்து சிகப்பு முடிக்காரி ஆசையில் என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு டிப்ரெஷன் இருக்கிறதுனால நிறையா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறா. தொடர்ந்து வந்து இந்த ஆவி வந்து அவளை வந்து கூப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அவர் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் ஓடி வந்ததுலேருந்து அதனால தான் வந்து இவர் நம்மளை விரட்டுறாரோ அப்படின்ற மாதிரி இந்த தாட் வந்து இவங்களுக்கு பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. சடனாக வந்து யாரோ வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறா. பட் ஆனால் அங்கே யாருமே இல்லை. பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கா. திடீர்னு நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவளை பார்த்து இவ வேறு பயந்துட்டா. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இறந்து போனவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி பண்ணுறோம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவரோட கிளாஸ்லேயே வந்து எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த காலேஜில் இருக்க நிறையா லைட்ஸ் எல்லாமே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல வந்து ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக பயப்படுறாங்க.
இவங்க கண்ணுக்கு மட்டும் அந்த ஆவி வந்து உள்ளே நடந்து வர மாதிரி தெரியுது, மற்ற யாருக்குமே அது தெரியல. இத்தனை பேர் வந்து தொழுகை நடத்தியும் இந்த இடத்துல வந்து அந்த ஆவி வந்தது, இவங்கள பார்த்தது எல்லாமே இவங்களுக்கு வந்து தெரியுது. பட் ஆனால் அது யாரும் கண்ணுக்குமே தெரியல. இவங்க சொல்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற யாரும் நம்ப மாட்டாங்க. தொடர்ந்து இந்த ஆவி நம்மளை வந்து சேஸ் பண்ணிகிட்ருக்கு, இதெல்லாம் வந்து சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு பார்த்தா இந்த மைக்கில் வந்து ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லி அந்த வாத்தியாரோட ஆவி வந்து இவங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இது நல்லாவே இவங்களுக்கு புரியுது, நம்மளை தான் வந்து அது டார்கெட் பண்ணுது, நம்மளை வந்து ஏதோ ஒன்று பண்ண போகுது, நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும், படிக்கலை அப்படின்னா உங்களை நான் வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னதை கேட்டோன்னே இந்த சிகப்பு முடிக்காரையும் அந்த பச்சை முடிக்காரனும் பயங்கரமாக அலறாங்க. நம்ம வந்து அவர் பேச்சை மீறி கிளாஸ் விட்டு வெளில போயிட்டோம், நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த வாத்தியாரோ வீட்டுக்கு போகும்போதே அந்த வாத்தியாரோட பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பா. ஏன்னா இந்த வாத்தியாரை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்க ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அது யார் என்ன எதுவும் தெரியாது. தற்சமயத்தில் அவங்க வீட்டில் வந்து உயிரோடு இருக்கிறது அந்த வாத்தியாரோட அம்மா மட்டும்தான். அவங்களும் வந்து இறுதி சடங்குக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே அவள் செக் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பா. சடனாக வந்து இவளுக்கு வந்து ஒரு விஷுவல் வந்து வருது. இவள் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது இவளோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த வாத்தியார் மேலே மோதிடுவான். அப்போ வந்து புக்ஸ்லாம் கீழே விழுந்திருக்கும். அப்போ வந்து இந்த டெடிபேர் பொம்மையை வந்து அவள் பார்த்துருப்பா. ஸோ மேபி அதை வச்சு ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. சரி, அவர் வீட்டுக்கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு ஏதாச்சும் மேட்ரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியாரோட பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்குறா. இது மாதிரி அவங்களோட பொண்ணு வந்து எப்படி இறந்து போனாங்க, ஒய்ஃப் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்கும்போது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்து போனவரோட ஆவி வந்து அடிக்கடி எங்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லவும், சரி இதுக்கு மேலே கேட்டால் அவங்க பயந்துருவாங்க, இதுவரையும் சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணால் ஹாஸ்டலில் காட்டுறாங்க. இந்த ஹாஸ்டலில் வந்து பச்சை முடிக்காரன் வந்து காமிக்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த குண்டு பையன் வந்து அவன் ரூமுக்குள்ளே கதவை திறந்துட்டு வருவான். என்னடா நீ பாட்டுக்கு வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை முடிக்காரனும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பான் புக்கை படிக்கிறதுல. திடீர்னு வந்து கரண்ட்டு போகுது. டார்ச் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ரூம் கதவை சாத்தலான்னு போவான். ரூம் கதவு தானாக சாத்தும். திடீர்னு ரூமுக்குள்ளே வந்தவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயத்தில் ரூமை சுற்றி தேட கிளாஸ் ரூமில் வந்து அவன் கடைசியாக பார்க்குறப்போ இந்த வாத்தியாரோட ஆவி வந்து திடீர்னு கீழே இருந்து மேலே வந்து சீலிங் வரையும் போயிருக்கும். அந்த அளவுக்கு பெருசாக வந்து இவனை பயமுடுத்துது. இதை பார்த்தோன்னே ஆள் செம்மையாக மிரண்டுறான். அதுக்கப்புறம் இந்த குண்டு பையன் இருக்கான் இல்லையா, அவனோட ரூமில் காட்டுறாங்க. இந்த கேண்டிலை பற்ற வச்சுட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் பற்ற வச்சா கேண்டில் ஆஃப் ஆகிடுது. ஐயையோ மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டார்ச் லைட்டை வச்சு வெளியில் போகலான்னு பார்த்தா அதுவும் இங்கேயும் சாத்திடுதுங்க. ஆள் உள்ளே மாட்டிக்கிறான். அங்கே இருக்க புக்கு ஒன்றா பறந்து வந்து இவன் மேலே அடின்னு அடியை போட்டுட்ருக்கு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா அது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்து ஃபோனை வந்து கட்டிலுக்கு கீழே போட்டுருவான். ஸோ அந்த ஃபோனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா நம்ம வாத்தியாரோட கால் மட்டும் இருக்கும். அப்படியே லைட் அடித்து மேலே பார்த்தா அப்படியே கோர முகத்தோடு அவர் அடிக்கிற மாதிரி வரும் பாருங்கள். பயத்தில் ஆள் செதறிடுவான். திடீர்னு பார்த்தா இந்த பச்சை முடிக்காரனும் கதவை திறந்துட்டு வேகமாக வெளியில் வந்துடுறான். அதே டைம் வந்து இந்த சிகப்பு முடிக்காரையும் அந்த பயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து வெளியில் வருவா. பார்த்தா ஒரே புகை மூட்டமாக இருக்கும். எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு வந்தால் ஹாஸ்டலோட மெயின் டோர் இருக்கு இல்லையா, அது வந்து லாக் ஆகிருக்கும். மறுபடியும் பயத்துலேயே அவர் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட காரிடோரில் இருக்க ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் ஆகிட்டே வரும் பாருங்கள். இந்த சீனெல்லாம் சும்மா மிரட்டலாக இருக்கும். ஸோ பயத்தில் வந்து இவர் ரூம் கதை வந்து சாத்தி வச்சுக்கிறா. சாத்திட்டு கண்ணை மூடி கண்ணை திறந்தா திடீர்னு இப்போ வந்து வேற ஒரு இடத்துல இருக்கா. என்னன்னா இந்த காரிடோரில் ஓடி வந்தா இல்லையா, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த வாத்தியாரோட ஆவி வந்து இவ்வளோ பயங்கரமாக பயமுடுத்துது. இவளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரவே முடியல. முன்னாடி போனால் ஆவி வருது, பின்னாடி போனாலும் ஆவி வருது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பயமுடுத்தி விட்றா. பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து தலைகளாக விழுந்து அவரோட பொண்ணு எப்படி இறந்து போனாலோ அதே மாதிரி இந்த சிகப்பு முடிக்காரையும் இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் இந்த வாத்தியார் வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறா. இவளுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கா. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த வாத்தியாரோட அந்த ஃபோட்டோ மட்டும் கீழே டம்முன்னு விழுந்து இவளையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவளோட ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஒரு கால் வரும். இந்த சிகப்பு முடிக்காரி வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மெசேஜ் வரும். இவ பதட்டத்தில் அங்கேருந்து வேகமாக ஹாஸ்டலுக்கு வந்து பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் இவள் இறந்து போயிட்டா. இவள் இறந்ததை பார்த்து ஹீரோயினால் வந்து தாங்கவே முடியல. ஏன்னா இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாத்தியாரோட ஆவி தான் வந்து இவளை கொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 3 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை. இவங்க சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா இப்போ போய் ஆவி அதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? பச்சை முடிக்காரன் அதுக்கு மேலே பயங்கரமான பயத்தில் இருக்கான். சரி என்னாச்சு அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போய் இவங்க 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க.
இவன் வந்து அதிகமான டிப்ரெஷன் டேப்லெட் வந்து எடுத்துகிட்டு இருந்தா இல்லையா, அந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால தான் மேபி இவன் வந்து கால் தடுக்கி கீழே விழுந்து இறந்துருக்கலாம், அது கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதை வந்து ஹீரோயின் வந்து நம்பவே இல்லை. இவ்வளோ வருஷமாக இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இவளுக்கு டிப்ரெஷன் இருக்குன்றதே இவங்களுக்கு இப்போ தான் ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கு இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப. அவளோட டைரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத்தியாரோட அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக வரைஞ்சி தள்ளியிருப்பா. ஸோ அதோட இமேஜை பார்த்தோன்னே இவங்களுக்கு புரிஞ்சிருது, ரைட்டு இந்த வாத்தியாரோட ஆவி தான் வந்து நம்ம மாயாவை வந்து கொலை பண்ணியிருக்கு, நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம தான் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸோடு இவங்க எல்லாருமே மாறி மாறி பேசிகிட்டு இருக்கா. இந்த குண்டு பையன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மேட்ரை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவும் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து நம்ம வாத்தியார் வீட்டுக்கு தான் போகிறாங்க. உள்ளே போய் நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதா, ஏன்னா நம்ம கிடைக்கிற குழுவை வச்சு தான் நம்மளால் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் திருட்டுத்தனமாக அந்த வாத்தியாரோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் 3 பேர் தனித்தனியாக வர போயிருப்பாங்க. அந்த வாத்தியாரோட பொண்ணோட ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்த்துட்ருப்பா. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அப்பா மேலே அந்தளவுக்கு பாசமாக இருந்திருப்பா. ஆனால் அவங்க அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்கவே மாட்டார். பொண்ணு நல்லா படிக்கணும், ஒரு லைஃப் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துனதுனால அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து அந்த ஆவி வந்து நிற்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தா அந்த டெடி பியர் பொம்மை இருக்குது. அங்கே கட் பண்ணால் இன்னொரு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு பையன் இருப்பான். அவன் வந்து என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மிரரில் பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்தா அந்த இடத்துல இந்த ஆவி வந்து நிற்கிதுங்க. இப்படி ஒவ்வொருத்தர் போகிற இடத்துலையுமே இந்த ஆவி மாற்றி மாற்றி பயமுடுத்துது. அதே மாதிரி இந்த பச்சை கலர் மண்டை இருப்பான் இல்லையா, அவன் எதோ ஒன்று தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பா. ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பச்சை மண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயமாயிடுது. டக்குன்னு அவள் பக்கத்தில் போய் பார்த்தா வந்திருக்கிறது ஹீரோயின் இல்லை, அந்த பேய். இதை பார்த்து பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேபிளுக்கு அடியில் போய் உட்காந்துக்குவான். ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக பார்த்தா மறுபடியும் அந்த வாத்தியாரோட ஆவி வந்து அங்கே நின்று அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு டம்முன்னு தட்டிகிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே 3 பேரும் பின்னங்கால் புடலில் அடிக்க தெரிச்சு வெளியில் ஓடி வந்துட்டு இருந்தா. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத்தியார் வந்து வந்துருவாப்புல. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இறந்து போன வாத்தியாரோட வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு, இங்கே வந்து எதை திருடுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் எதையுமே திருட வரல, ஆக்சுவலாக நீங்கள் தான் வந்து தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வாத்தியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மிஸ் கீதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிஎஸ்ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோய் இருக்கும் போல், அதுக்கு அவங்க சரியாக டேப்லெட் எடுத்துக்கல. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களோட டேப்லெட் காலி ஆகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, அதில் அடிபட்டுருச்சு. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அவளும் வந்து டிப்ரெஷனுக்கு வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து மிஸ் கீதா வந்து மறுபடியும் கண் முழிச்சிட்டாங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, மற்ற எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காண்டான அந்த பச்சை முடிக்காரன் அவரை போட்டு அடிக்க போயிடுறான். என்னதான் நீ வந்து சொன்னாலும் நீ சொல்கிறத வந்து எங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியாது, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாப்புல. ஸோ இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்மளோட அந்த பச்சை முடிக்காரன் இல்லையா, அவன் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் எடுத்துக்கிட்ட ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும். அதை பார்த்து வந்து அழுதுட்டு இருப்பான். ஏன்னா மாயாவை வந்து பார்த்திங்கன்னா இவன் லவ் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுதுட்டு இருப்பான். ஸோ அந்த டைம் பார்த்தா இவனோட காமிக்ஸ் புக் இருக்கு இல்லையா, அது வந்து சடன்னு சொல்லிட்டு படப்படப்படான்னு சொல்லிட்டு திரும்பவும் என்னடா இது திடீர்னு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த புக்லேயுமே இந்த வாத்தியார் தாங்க வந்து பயமுடுத்துறாரு. அந்த புக்கை தூக்கி போட்டால் மறுபடியும் புக்கு அவங்ககிட்டே வந்துட்டு இருக்கு. இவனுக்கு தான் இப்படின்னு பார்த்தா நம்ம குண்டு பையன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து அவன் ரூமில் வந்து ரூம் கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த டைம்னு பார்த்து டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்படி திரும்பி பார்த்தா இந்த வாத்தியார் கையில் வச்சுருக்க ஸ்டிக்கு மட்டும் தனியாக வந்துட்டு இருக்குங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் திரும்பி பார்த்தா ஸ்டிக்கு காணாமல் போயிடும். சரி ஸ்டிக்கு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சடனாக பின்னாடி திரும்புவான் பாருங்கள். கழுத்தில் ஸ்டிக்கை போட்டு பேய் மூஞ்சி முன்னாடி வந்து காட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஆள் பயந்துருவான். ஆனாலும் இது எல்லாமே நம்மளோட இல்யூஷன் தான், பயப்படாத அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா வீட்டில் உட்காந்து தொழுகை பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் அவள் பக்கத்தில் வந்து கண்ணாடியை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த டெடி பியர் இருக்கும். அதே மாதிரி அவள் திரும்புகிற எல்லா பக்கமும் இந்த டெடி பியர் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டே இருக்கும். இவளுக்குன்னா பயங்கரமாக அள்ளு விட்டுருது. அந்த டைம் பார்த்து கதவு வேற திறக்க இதே மாதிரி அவளுக்கும் வந்து அந்த சவுண்டு கேட்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவள் பயத்தில் வெளியே வந்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த இடத்துல அந்த மிஷின் ஓடிட்டு இருக்குங்க. அப்படியே ஜன்னல் பக்கத்தில் வந்து வெளியே பார்த்தா இவரோட ஆவி அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது. இந்த விஷயத்த எல்லாமே 3 பேரும் மாற்றி ஷேர் பண்ணும்போது நான் தான் சொன்னேன்ல இந்த பேய் வந்து விடாமல் நம்மளை விரட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பச்சை முடி இருக்கான் இல்லையா, அவன் வேற தாறுமாறாக கதறி அழுதுட்டு இருக்கான்.
இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அன்றைக்கி வந்து கிளாஸை விட்டு வெளியில் வந்தது தான். ஒழுங்காக நம்ம கிளாஸை விட்டு வெளியில் வராமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. மேபி மறுபடியும் நம்ம அந்த கிளாஸில் போய் அந்த கிளாஸை அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி அவரோட ஆவி நம்மளை வந்து எதுவும் பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமான பயத்தோட 3 பேரும் கிளாஸுக்கு வந்துடுறாங்க. ஷார்ப்பாக 7 o'clock வந்து உட்காந்துடுறாங்க. என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பச்சை மண்டை வேற ஒரு பக்கம். என்னதான் நம்ம வந்து இந்த குண்டு பையன் வந்து பயந்தாலுமே கூட கொஞ்சம் தைரியமாக தாங்க இருக்கான். ஹீரோயினும் தைரியமாக தான் இருக்கா. இந்த பச்சை மண்டை தான் வந்து பயங்கரமாக பயப்படுறான். ஷார்ப்பாக வந்து 7 o'clock ஆகுது அங்கே வாட்சில். அந்த மொத்த காலேஜுமே வந்து மரண அமைதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைட்டெல்லாம் வேற விட்டு விட்டு எரியுது. திடீர்னு பார்த்தா நம்ம வாத்தியார் நடந்து வர சவுண்டு கேட்குதுங்க. இவங்க சைடில் திரும்பி பார்க்குறாங்க, ஜன்னலில் வாத்தியார் தெரிகிறாரு. அந்த சவுண்டு மட்டும் கேட்குதே ஒழிய அந்த வாத்தியார் வந்து வர்ற மாதிரி தெரியல. இவங்களுக்குன்னா அள்ளு இல்லை. என்னடா இது சவுண்டு மட்டும் கேட்குது, வாத்தியாரை காணவே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெச்ச கண்ணு வாங்காமல் போர்டையே பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. வெச்ச கண்ணு வாங்காமல் போர்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கேருந்து ஒரு சாப்பீஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் டாப்பிக்கை எழுதும் பாருங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அள்ளு இருக்காது. என்னடா இது நம்ம சொன்ன மாதிரியே இவரோட ஆவியை வந்து நம்மளை பாஸ் பண்ண வைக்காமல் போகாது போல இருக்கே. பாஸ் பண்ண வச்சா கூட பரவாயில்ல, போகும்போது நம்ம உயிரையும் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்கன்னா பயங்கர அள்ளில் உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவி ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்லி பக்கத்தில் மூஞ்சி பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பேரை சொல்லிவிட்டு அவள் பக்கத்துலேயும் போகும். அவளும் எப்படியோ வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிருவா. 3வதாக நம்ம பச்சை முடி இருக்கான் இல்லையா, அவன் பக்கத்தில் போயிட்டு அந்த பேயோட மூஞ்சியை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டும் பாருங்க. அந்த பயத்தில் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவன் டக்குன்னு வந்து அந்த கிளாஸை விட்டு வெளியில் போயிடுறான். இவங்க 2 பேரும் எவ்வளவோ சொல்கிறாங்க போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் வந்து வெளியில் ஓடிடுறான். அந்த பேய் வந்து அவங்கள விரட்டிட்டு வெளியில் போகுது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போனால் நம்ம வாத்தியாரோட அம்மா வந்து மீட் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறது அந்த வாத்தியாரோட அம்மா தான். அவங்கள நம்ம மீட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த லொக்கேஷனுக்கு போயிடுறாங்க. பாவம் இந்த பச்சை மண்டை வேற இந்த இடத்துல வந்து தனியாக மாட்டிக்கிறான். அங்கே எவ்வளோ ஒன்றாலும் இவன் மறுபடியும் இந்த கிளாஸ் ரூமுக்கே தாங்க வந்து விழுகிறான். இந்த கிளாஸ் ரூமோட கதவு வேற சாத்திடுச்சு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற இல்லை, இவன் வேற காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறிட்டு இருக்கான். பாவம் இவனை மாட்டி விட்டு இவங்க 2 பேரும் அந்த அம்மாவை பார்க்க போயிடுறாங்க. இங்கே வச்சு தாங்க நமக்கு பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாமே ரிவீல் பண்ணுவாங்க. பச்சை முடி வந்து இந்த கிளாஸில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு பயங்கர பயத்தில் இருப்பான். என்ன ஆனாலும் நம்மளால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது, செத்தண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு அங்கே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பீஸை வச்சு யாரோ போர்டில் வரைகிற மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சாப்பீஸ் வந்து இந்த வாத்தியாரோட இமேஜை வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த சாப்பீஸ் கீழே விழுவும் பாருங்க. அப்படியே அந்த சாப்பீஸ்லேருந்து இந்த பேய் வெளியே வரும் பாருங்க. சும்மா வேற லெவலுங்க. வேற லெவலில் மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த ஆவி பக்கத்தில் வர வர நம்ம பச்சை முடிக்காரன் வேற துண்டக்கானா துணியக்கானான்னு தலை தெறிக்க அங்கேயும் ஓடிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணால் அப்படியே நம்ம வாத்தியாரோட அம்மா வீட்டில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சு தான் நமக்கு வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அந்த நிஷா அப்படின்ற பொண்ணு வந்து இறந்து போயிருப்பா இல்லையா. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு தற்கொலைலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவள் வந்து அழுதுட்டு இருந்திருப்பா பசியில். அதனால் அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்க. அந்த பிஸ்கட் வந்து தொண்டையில் அடைச்சி சோக் ஆகிடும். அந்த சோக் ஆகும்போது தான் பாவம் அந்த குழந்தை வந்து மேலேருந்து தவறி கீழே விழுந்து அவங்க அப்பா கண்ணு முன்னாடி இறந்து போயிடும். நம்ம வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் இது எல்லாத்தையுமே இந்த வாத்தியாரோட ஆங்கிளில் தான் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இன்னொரு ஆங்கிள் அந்த பாட்டி இருந்திருப்பாங்க. அவங்க வந்து சொல்லும்போது தான் இவங்களுக்கு தெரியுது அப்பா அவங்க சொன்ன மாதிரி இவங்க வந்து தற்கொலை பண்ணி அந்த பொண்ணு இறந்து போல, விபத்தில் தான் இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயம் வந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ரூமரை கிளப்பியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வாத்தியார் நல்லவர் தான். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை முடி எங்கே போனாலுமே இந்த வாத்தியாரோட பேய் வித்தியாசமாக வந்து இவனை பயமுடுத்துது. எங்கே போனாலுமே இவனால் வந்து அந்த பேய்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியல. இதில் காலில் வேற அடிபட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் இவனை தரம் இழுத்து மறுபடியும் கிளாஸ் ரூமுக்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நமக்கு தான் வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அந்த இறந்து போன அந்த ஆத்மா கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா மேபி நம்ம வந்து இதில் வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஐயையோ நம்ம பச்சை முடியை வேற விட்டுட்டோமே, இந்நேரம் அவன் என்ன ஆனான்னு தெரில அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பதறி அடிச்சுட்டு கிளாஸுக்கு ஓடி வந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து அவன் ஒரு மூலையில் தூக்கில் தொங்குற மாதிரி நினச்சிட்டு அவனே கழுத்தை நெருக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலாக இது எல்லாமே அவன் மைண்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். நல்ல வேளை இவங்க 2 பேருமே வந்து காப்பாற்றிடுவாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் வந்து இன்னொரு விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் வந்து இவங்க அந்த பேயை நிப்பாட்டணும்னு நினச்சாலும் 2 வாட்டி இவங்க இந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க இல்லையா, அதனால் அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை விடுறதா இல்லை. அதனால தான் வந்து நமக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது, விட்டுருந்தா நம்ம ஃப்ரெண்டு வேற செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டு பையன் வந்து பார்க்குறப்ப
இருக்கிறப்ப அந்த வாத்தியாரோட ஆவி வந்து இவனை வெள்ளுன்னு வெளுத்துட்டு இருக்குங்க அந்த கட்டையை வச்சு. ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த ஆவி வந்து அவனை அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. உண்மையிலேயே ஆக்சுவலாக அவன் தான் கையில் ஒரு உடஞ்சி போன கட்டையை வச்சு அவனவனே அடித்து அவனவனே காயப்படுத்தி அவனோட உயிரே அவன் எடுக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் தடுக்க போனாலும் ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஒரு அடி விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹீரோயினோட கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவி வந்து நல்லாவே தெரியுதுங்க. அது என்ன பண்ணுதுன்னா, ஹீரோயின் வந்து அடி வெளுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, இது எதுவுமே உங்களோட தப்பு கிடையாது, தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே நிப்பாட்டுங்க, உங்களோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்து போகல, அவள் இறந்து போனதுக்கான காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வர்றா. துராத்மா வந்து இவங்க 3 பேர்த்தையுமே வெளுன்னு வெளுக்குதுங்க. இந்த குண்டு பையன் கண்ணுக்கு பச்சை முடிக்காரன் பேய் மாதிரி தெரியுறான், பச்சை முடிக்காரனுக்கு குண்டு பையன் பேய் மாதிரி தெரியுறான். இன்றைக்கி இந்த பேயை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இவனுங்களுக்குள்ளே மாற்றி அடித்து ஒரு கட்டையை குண்டு பையன் எடுத்து அந்த பச்சை முடிக்காரன் ஷோல்டர்லேயே இறக்கி விட்டுறாங்க. இந்த ஆவி படுத்துகிற பாட்டில் இவங்க படாத பாடுபடுறாங்க. நல்ல வேளை ஹீரோயின் வந்து அவனை கொல்லாமல் தடுத்துருவா. டைம் அந்த குண்டு பையன் வந்து ஹீரோயினை தூக்கி அடித்ததில் அவள் 10 அடி கதவை உடச்சிட்டு வெளில போய் விழுந்துருவா. இதில் பாவம் உடம்பெல்லாம் ஃபுல்லாக கண்ணாடியாக வேற குத்தி கிழிச்சிரும். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவி மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயினை வேற டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பொம்மையை வந்து பார்ப்பா. பின்னாடி வேற இந்த ஆவி வேகமாக வந்துட்டு இருக்குமா. ஸோ எப்படியா அந்த பொம்மையை எடுத்து அதை வச்சு தான் இவருக்கு வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வேகமாக எடுக்க போவா. ஸோ வேகமாக அந்த பொம்மையை எடுத்துருவா. இந்த பக்கம் இவரோட ஆவி வந்து விடாமல் இவங்களை வந்து போட்டு தள்ளணுன்றா அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளில் வந்துட்டுருக்கோம். அப்போ தான் ஹீரோயின் எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்துகிறா. சார், நீங்கள் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நீங்கள் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தி பாருங்கள், இது எதுவுமே உங்கள் தப்பு கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கொல்லலை, இது எல்லாமே ஒரு விபத்து, நீங்கள் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அவருக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மையை பார்த்தோன்னே அந்த வாத்தியார் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பழசெல்லாமே ஞாபகம் வருதுங்க. அவர் எப்படியெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து படிக்க வைக்கணும்னு நினச்சாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து அவரோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துருப்பார். இதை தான் வந்து நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. ஹீரோயினுக்கும் அந்த வாத்தியாருக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்கும். காரணம் என்னென்னா, ஹீரோயின் வந்து இவரோட பொண்ணு வந்து இப்போ உயிரோடு இருந்தால் ஹீரோயினோட வயசில் இருப்பா அப்படின்றதுனால தான் அந்த டெடி பேர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. பட் இருந்தாலும் இவர் வந்து பேய ஆனதுனால அவருக்கு என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. அதனால தான் இவங்க 3 பேர்த்தையும் கொல்ல முயற்சி பண்ணியிருப்பார். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து சாதிச்சிட்டாங்க. ஸோ அவள் பேசின பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாத்தியாரோட ஆவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் வந்து பழசெல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த பிரேத ஆத்மாவாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்ல சொல்லாக மாறிட்டார். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆவியும் அவரோட பொண்ணோட ஆவியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா இணையிற மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பரான படங்க. கடைசி ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. கடைசியாக வந்து நம்ம வாத்தியாரையும் அவரோட பொண்ணு கூட வந்து நம்ம சேர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 2 பேரும் அடின்னு அடிச்சுக்கிட்டு குத்துயிரும் கொலையுருமா இருப்பாங்க. இவங்கள வேற தூக்கிட்டு ஹீரோயின் எப்படியோ ஒரு வழியாக வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேற போயிடுறாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், அந்த குண்டு பையன், இந்த பச்சை முடிக்காரன் எல்லாருமே அந்த சப்ஜெக்டில் பாஸும் பண்ணிடுறாங்க. இப்போ 2024 காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வழக்கம் போல் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க படித்த அதே காலேஜில் தான் ஒரு லெக்சரராக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வாத்தியார் வந்து என்ன ஆசைப்பட்டாரோ, நல்லா படித்து வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பார். அதே மாதிரியே அவரோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நல்ல லெக்சரராக மாறியிருப்பாங்க. இதே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு பையனை வந்து கையில் ரோஸ் வச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்ப்பா. அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தூரத்தில் இவளை யாரோ பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தா நம்மளோட வாத்தியார் தான். ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோயின் வந்து இவ்வளோ நல்ல லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. நாம் இவ்வளோ நேரம் பார்த்துருந்த இது எதுவுமே கதையெல்லாம் நிஜம். ஒரு காலகட்டத்தில் இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி வாத்தியார்களால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து தற்கொலையும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு காட்டும். இந்த லைக் தான் எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனும் கூட. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். அதுவரையும் காத்திருங்க.